வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒருபோதும் தொட்டவுடன் சுருங்கும் செடியா பார்த்திருக்கிறீங்களா? அந்த செடியா தமிழ்ல தொட்டாசினிங்கி என்று சொல்வார்கள். ஆனா இது ஒரு சாதாரண செடியே இல்லைங்க. ஏன்னா எவ்வளவோ உலகத்துல செடிகள் இருக்கு. அது எல்லா செடியுமே நம்ம தொடுவோம். ஆனா அந்த செடிகள் எதுவுமே சுருங்குவதில்லை. இந்த ஒரு செடி மட்டும் கையை வச்ச உடனே சுருங்கும். ஸோ அப்பவே தெரியுதுல, இந்த செடி ஏதோ ஒரு மர்மத்தை கொண்டிருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு செயலை வந்து இந்த செடி கொண்டு இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, இந்த செடி மிகவும் அதீத சக்தி வாய்ந்த ஒரு செடிங்க. இது உங்க வீட்டுக்குள்ள பணவரவு, அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமா கொண்டு வரக்கூடியது. அது பாசிட்டிவ் எனர்ஜியை, ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய ஒரு செடியா இந்த செடி இருக்குது. இந்த செடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செடியா பலரும் நம்பப்படுகிறாங்க. இந்த வீடியோவில் அந்த அற்புதமான செடியோடைய அறிவியல் ரகசியம், வாஸ்து பயன்கள், ஜோதிடத்துல இந்த செடியோடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது, எப்படி வீட்டில் வளர்க்க வேண்டும், எந்த திசையில வச்சு வளர்த்தா உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த தொட்டாச்சினிங்கி செடியோடைய அறிவியல் பெயர் வந்து மைமோசா பூடிகா. தமிழ்ல தொட்டாசினிங்கி இல்லை நானும் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை தொட்ட உடனே இலைகள் உடனே சுருங்கிவிடும். ஏன் தெரியுமா? இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது வந்து தொட்ட உடனே அது வந்து சுருங்குது. என்னை யாரோ தொடுகிறார்கள், அபாயம் இருக்கலாம் என்று நினைத்து தன்னையே காப்பாற்றி கொள்கிறது. அதுதாங்க செல்ஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ இந்த செடி வந்து அது நமக்கு செய்யுது. இந்த செடியோடைய அதீத சக்தி அப்படின்னா, இந்த செடியை பற்றி பண்டைய காலத்தில் இருந்தே ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சும். அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி. வீட்டில் அந்த செடியை வச்சிங்கன்னா வீட்டில் என்னென்ன தீய சக்திகள் இருந்தாலும் அது அப்படியே குறைத்துவிடும். மன அமைதியை வந்து அதிகப்படுத்தும். சண்டைகள்லாம் குறையும். சிலர் வீடுகள்லாம் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வீடுகளில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சண்டை வந்துடும். ஒரு வயதை தாண்டிட்டானா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை வந்திருக்கும். சில வீடுகளில் மாமியார் மாமனருக்கும் மருமக மருமேனுக்கும் இந்த மாதிரி சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சண்டைகள் இருக்க வீட்டில் அமைதியை நிலவுபடுத்தக்கூடிய ஒரு செடியாக இந்த செடி, இந்த தொட்டால் சினிங்கி செடி வந்து இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி, வெளியிலேருந்து வைப்பாங்கல்ல, பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய ஒரு செடியாக இந்த தொட்டா சினிங்கி இருக்குது. ஸோ சிலரும் சொல்லுவாங்க, இந்த செடி வீட்டில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு. இதனுடைய வாஸ்து ரகசியங்களை பார்க்கலாம். வாஸ்துப்படி இந்த செடியை எங்கே வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செடி வாங்கிட்டோம் வீட்டில் வளர்க்குறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த செடியை முறைப்படியாக வளர்க்கணும், அந்த திசையில் வச்சு வளர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ முக்கியமானது என்னென்னா, எந்த இடங்களில் வைக்கிறது. வீட்டுக்கு முன்புறமாக வைக்கலாம், வடக்கு திசையில் வைக்கணும். தோட்டம் இல்லைன்னா பால்கனிலையும் வைக்கலாம். தவிர்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னா, வீட்டுக்கு உள்ள மிகவும் இருட்டான இடங்களில் வைக்கக்கூடாது, பெட்ரூமில் வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஏன்னா இதுக்கு சூரிய ஒளி வர்ற மாதிரியும் இயற்கை காற்றும் கண்டிப்பாக இந்த செடிக்கு தேவை. ஸோ சூரிய ஒளியும் இயற்கை காற்றும் வர்ற இடத்துல நீங்கள் பால்கனியில் வச்சுக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அது நல்லா செழிப்பாகவும் வளரும். ஸோ இந்த செடி நல்லா செழிப்பாக வளர்ந்தால் தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ செடி நல்லா பாதுகாப்பாக செழிப்பாக வளர வைக்கணும். அடுத்து ஜோதிடம் மற்றும் அதிர்ஷ்டத்தை படி எப்படி இந்த செடியை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜோதிடத்தின் படி இந்த செடி வந்து சுக்கிரன், அது வீனஸ் மற்றும் மெர்க்குரி, சுக்கிரன் புதன் சக்தியை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் என்ன ஏற்படும்? பண வரவு அதிகரிக்கும், உறவுகள் வந்து மேம்படும். அதாவது சண்டை சச்சரவு குறைஞ்சிருச்சுனாவே அங்கே வந்து உறவுகள் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். திருமண யோகம் விரைவாக வரும். இப்போ வந்து சிலர் வீட்டில் வந்து இப்போ பொன் பிள்ளைகள் இருக்கார்கள்னா அவர்களுக்கு வந்து வரன் தேடுறாங்க, இல்லை ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரன் தேடுறாங்கன்னா இந்த செடி இருந்துச்சுன்னா வேகமாகவே வரன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சிலர் இந்த செடியை வந்து வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில வீட்டில் வைப்பாங்க. ஸோ இந்த நாட்களில் வைக்கும்போது இன்னமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே கொடுக்கக்கூடியது இந்த ஒரு செடி. அடுத்து வந்து இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம். இந்த செடி மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு
வர்றாங்க. அது சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இந்த செடியை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த செடி எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, காயம் ஆறுறதுக்கு. இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை காய் நறுக்கும்போது கத்தி கிழிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ அந்த செடியோடைய இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, காயம் விரைவிலே ஆறும். சரும நோய்களுக்கும் நல்லதாங்க. ஸோ தோல் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த இலைகளை அப்ளை பண்ணால் அந்த தோல் நோய் எல்லாமே போயிடும். உங்களுடைய சருமம் வந்து பாதுகாக்கப்படும். உடல் சூட்டையும் இது வந்து குறைக்கும். ஆனால் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஸோ இந்த செடியை எப்படி வளர்க்க வேண்டும் அதுதானே ரொம்ப முக்கியம். செடி வாங்கிட்டோம் ஏதோ வச்சுட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. செடி வந்து நல்லா செழிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு, பண வரவு எல்லாமே வரும். மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மண் வந்து சாதாரண தோற்றத்தை மண்ணை நீங்கள் எடுத்துக்கிறலாம். தண்ணி வந்து தினமும் லேசாக ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். இது தண்ணிலாம் ரொம்ப எடுக்காது. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்ல வடிகால் வந்து போகிற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அது வடிகிற மாதிரியான ஒரு பாட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ ஒரு தொட்டியை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வளர்க்கணும். இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒருத்தவங்க வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சான். சண்டை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 24 மணி நேரமும் சண்டை. அதே மாதிரி பணப்பற்றாக்குறை எங்கே இருக்கோ அங்கே மோஸ்ட்லி சண்டை வரத்தான் செய்யும். ஒரு சிலருடைய மனப்பாகுனால இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட மாட்டாங்க. இங்கே வந்து பணப்பற்றாக்குறைவும் இருந்தது, சண்டையும் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஒரு பெரியவர் சொன்னாராம், இந்த செடியை வீட்டில் வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர்கள் வந்து வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவங்க வீட்டில் அமைதி வந்ததாம். பண நிலையும் உயர ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க நம்பிக்கை. ஆனால் பலரும் இதை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவம் தான் இது. இந்த தொட்டாச்சினிங்கி செடி ஒரு சாதாரண செடி இல்லைங்க. இது இயற்கையின் அதிசயம். நீங்கள் இந்த செடியை வீட்டில் வளர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டோட நிலைமையே மாறும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே அழிஞ்சு போகும். அது பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல சக்திகள் வீடு முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே மெல்ல மெல்ல குறையும். வீட்டில் மன அமைதி ஏற்படும். ஸோ மன அமைதி ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு செடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். இது மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது. வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த செடியோடைய நன்மைகள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த செடியை வளர்த்துருந்தீங்கன்னா இந்த செடியை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. உங்களுடைய சொந்த அனுபவத்தில் என்ன மாதிரி நடந்திருக்கு, எப்படி இருந்தது முன்னாடி, இந்த செடி வச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.